இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சிக்கன் செய்கிறோம். சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறோம் எங்கள் வீட்டில் நார்மலாக பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்கம் எல்லாமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இருக்குது, அதை போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டும் வதங்குறதுக்காக கொஞ்சம் லைட்டாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சுருங்கி கிரேவி மாதிரி வரும். நல்லா வதங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறியை சேர்த்துக்கிறோம். கறி சேர்த்துட்டு நல்லா இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கல்லுப்பு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எல்லாமே டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. எதுலேயும் உப்பு குறைவாக இருக்காது. இப்போ நல்லா இந்த மாதிரி கறி நல்லா வதங்கி வரணும். சுருங்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, இப்போ நம்ம குழம்பாக வைக்கிறதா இருந்தாலும் சரி, கிரேவியாக பண்ணணும். நான் கிரேவியாக தான் பண்ணுறேன். ஏன்னா ரசம் வச்சுட்டு சாதம் வச்சு நாங்கள் கிரேவி சிக்கன் கிரேவி சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கறி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் கிரேவி இல்லையா, அதுக்கப்புறம் தண்ணி மட்டும், ஏன்னா அதிலே சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். கிரேவின்னும் போது நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா, ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கன் கிரேவி எப்படி கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் இதுவாகிட்டு நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இறக்கிட போகிறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ஆமாம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே எப்படி போச்சு, என்ன சமையல்ன்றதை கமெண்ட்லாம் சொல்லுங்கள். பாய்.